ஏன் நடிகர்கள்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றீங்க தாவேக்கா நிகழ்ச்சிக்கு? இப்போ 2026 நீங்கள் யாரை சிஎம்மாக நினைக்கிறீங்க? வேணும்னே நிகழ்ச்சியில் அவாய்ட் பண்ணாங்க சார். நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? அப்படி பார்க்க போனால் நான் எடுத்து தூக்கி போட்டு என்னடா இவனுங்களை நம்ம வேலையை பார்ப்பேனான்னு போய்க்கலாம். இவனுங்கெல்லாம் யார் சார்? ஆனந்த் வந்து ஒரு பெரிய தடையா இருக்காருன்னு சொல்றீங்க. இப்படிலாம் சொன்னா நாளைக்கு உங்களை வந்து கட்சியிலேருந்து மேலிடத்துலேருந்து ஒரு பெரிய நெருக்கடி வராதா உங்களுக்கு? நீங்க ஏன் வந்துட்டு ஒரு அடிப்படை தொண்டனுக்கு இருக்கிற பிரச்சனையை ஏன் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? அவரை எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறாருன்னா ஆன்லைன் குரூப் வச்சிருக்கிறார். அதுக்கு அவங்க 2 பேர் அட்மின். ஏன் தலைவருக்கு அதுக்கு போக மாட்டேங்குது? ஒரு நிகழ்ச்சிக்கு பாலாஜியை கூப்பிடாதீங்கன்னு ஒரு மாவட்ட செயலாளர்லாம் சொல்றாங்கன்னா இது எந்த விஷயம் நியாயம்? பாலாஜியை மட்டும் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்களா? ஆமாம் சார். ஏன்னா பாலாஜி தான் ஃபோக்கஸ் ஆகிறாரு, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகாமல் நீ எதாவது பண்ணியிருக்கணும்ல. 50,000 ரூபாய் வச்சு தாவேக்கால நிகழ்ச்சி நடத்துறவனு இருக்கிறான், 5 லட்ச ரூபா கொடுத்து நடக்கிறவனு இருக்கான் சார். இது தலைவருக்கு தெரியல. நாளைக்கு தலைவரே என்னை கூப்பிட்டு இப்படி பேசுறீங்கன்னு கேட்டால் கூட ஆமாம் சார் இருக்கார் அபிஜானத்தில் அப்போ இங்கே சேருவோம். அப்படி சேரலையே சார். தலைவரா எங்கள் உயிரோடு கொடுக்கலாம். அவரும் அப்படி தான் வந்திருப்பார். அப்போ மற்றவனும் உழைக்கிறான்ல. இவருக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க தக்காளி சட்னியா சொன்னால் உடனே போஸ்டிங் காலி ஆயிருன்னு பயப்படுறாங்க. ஆயிட்டு போட்டுப்பேன் சார். உண்மையை சொல்லிட்டு வெளியே வந்துடு. போஸ்டிங்லாம் என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க? இல்லை எல்லாரும் ஒரு பதவிக்காக தானே வர்றாங்க. அதனால இப்படி மானக்கட்டு போய் அந்த பதவியில் இருக்க வேண்டிய அவசியம் தான் இருக்குது. நான் கட்சி விட்டு தூக்க போகிறேன்னு புஷி ஆனந்த் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தூக்கிங்க. வெயிலுக்கு நீர் மோர் கொடுக்குறேன் சார் தாவேக்கா சார்பாக ஒரு இடத்துல. அது ஒரு இடத்துல கொடுக்குறேன். ஏன் ஒரு இடத்துல குளத்தூரில் கொடுக்குறேன் சார். அதுக்கு பர்மிஷன் கிடையாது சார். அந்த திடலில் தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. எந்த அடிப்படையில் அதிமுகவோடு தாவேக்கா நிற்கும்? எங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காரா? ஏங்க நீங்கள் அதிமுக பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க. அதிமுக பற்றி நீங்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி வந்து நான் இதை வந்து ஏற்றுக்குவாங்க? நீங்கள் ஒரு விமர்சனம் அப்படின்னா ஊழல் அப்படின்னா திமுக அதிமுக ரெண்டையும் தானே வைக்கணும். நீங்கள் அதிமுக பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. தலைவா படும்போது என்ன நடத்துன்னு தெரியுங்களா? மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். தலைவரை வந்து ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணி வச்சுன்னா அந்த வேதனைலாம் இருக்கணும்ல சார் அவருக்கு? மும்மொழி கொள்கையெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது எதிர்த்து பலதரப்பட்ட போராட்டங்கள் நடக்குது. ஆளுங்கட்சி வந்து பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை வந்து அழிக்கிறாங்க. இந்தி அழிச்சாங்க. ஆமாம், இந்தி அழிச்சு ஹிந்தி நினைச்சிட்டு இங்கிலீஷ் அடிச்சுக்கிறாங்க சார். இன்னி வரைக்கும் நீங்கள் எம்ஜிஆர் சார் சொல்கிறீங்க சார். இன்னி வரைக்கும் அவர் உயிரோட இருக்கிறாங்க சார். பல கிராமத்தில் நினச்சிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருந்துச்சு சார். திட்டங்கள் அவரு கூட எடுத்துகிட்டு போனால் அவங்க கூட இருந்தவங்களாம் எடுத்துகிட்டு போனாங்களா இல்லையா தலைவரை பற்றி? அதை தான் இவங்க பண்ணணும்னு நான் சொல்கிறேன் சார். இப்போ திமுக குறித்தும் உங்களுடைய விமர்சனம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது, மேம்போக்காக தான் இருக்கேன். நீங்கள் வந்து இறங்கியே ஃபைட் பண்ண மாட்டேங்கிறீங்க. திமுக மேலே விமர்சனம் இருக்குது அப்படின்னா இறங்கி சொல்லிட்டாரே சார். எனக்கு யார் இது, நம்ம யாரை எதிர்த்து வந்து இது பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாரே சார். இல்லை எந்த சித்தாந்தத்துமே பேச மாட்டேங்கிறாரு அவர். நான் வந்து இந்த பரந்தூர் பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை பேசுகிறாரு தவிர திமுகவை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா எந்த இப்போ டாஸ்மாக் ஊழலை பற்றி உடனே பேசினாரா சார்? உடனே ஒரு ஐக்கியம் சொன்னாரா இல்லையா? நீங்கள் இது எடுத்தாகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா இல்லையா? அதான் விஷயம். என்னென்னா டேரெக்டாக இல்லைன்னாலும் அறிக்கை வாயிலாக சொல்கிறாரா இல்லையா? ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாரா இல்லையா? நீங்கள் எனி டைம் விஜய் சார் பேசணுன்றீங்க. அவர் வருவார் சார், பேசுவார். நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள் என்ன நடக்க போகுது. இல்லை நீங்கள் திமுக மாதிரியான பழைய கட்சிகள் வந்து அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரிய போராட்டத்தை பண்ணியிருக்காங்க, ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்காங்க, முற்றுகை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பெரிய விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மற்ற எல்லா கட்சிக்குமே அந்த ஒரு பாரம்பரியம் உண்டு. இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் வரைக்கும் கூட சில போராட்டங்களை பண்ணுறாங்க. ஆனால் போராட்டம் பண்ணாத ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு வந்து அப்படி இல்லை சார். இப்போ ரீசெண்டாக நீங்கள் கூட படிச்சிருக்கலாம். என்னென்னா உங்கள் ஊரில் உங்கள் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை இனிஷியேட் எடுத்து போராடுங்கன்னு சொல்லியிருக்காரு சார் சொல்லியிருக்காரு. இவங்க போராட விட்டாதானே சார் அடுத்த நிமிஷம் போய் நின்றுறாங்கல்ல நம்ம ஆளுங்க. போராட்டம் அப்படிங்கிறது காவல்துறையை தாண்டி, அரசை தாண்டி, ஆளுமுறையை தாண்டி நிற்கிறது தானே போராட்டம் அப்படிங்கிறது. உங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து இப்போ திமுக கவர்மெண்ட் வாங்க தாவேக்கா போராட்டம் பண்ணுங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போராட்டம் பண்ணணும், அதுக்கான தொண்டர்கள் இல்லை அப்படிங்கிறது தானே குறையாக இருக்குது. யாருமே வரமாட்டேங்கிறாங்களே. நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிங்க. இப்போ ஒரு மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தாவேக்கா வந்து இது வரைக்கும் எந்த போராட்டம் பண்ண மாட்டேங்குதுல்ல. அதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி கனெக்ட் ஆவீங்க? நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டுமே நீங்கள் வந்து கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு இல்லை, ஒரு விஜய் அவருடைய படத்தையோ அவருடைய ஏதோ ஒரு ஸ்பீச்சையோ வச்சு மட்டுமே கனெக்ட் ஆகலாம்னு நினைக்கிறீங்களா? மேபி நான் நினைக்கிறது என்ன சார், இப்போ சார் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நிச்சயமாக ஒரு போராட்டத்துக்கான விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது சொன்ன உடனே எனக்கே ஒரு சந்தோஷம். ஏன்னா உங்கள் ஊரில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை முன்னிட்டு நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுங்கள். அந்த போராட்டம் வந்துட்டு உண்மையாகவே அது வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை தீர்வு காண முடிகிற அளவுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் அறிக்கை கொடுத்துருக்காரு.
பண்ணணும் சார். சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு சிம்பிள் விஷயம் சார். ஒரு வெயிலுக்கு நீர்மோர் கொடுக்குறோம் சார் தாவேகா சார்பா ஒரு இடத்துல. அது ஒரு இடத்துல கொடுக்குறேன். ஏன் ஒரு இடத்துல குளத்தூரில் கொடுக்குறேன் சார், அதுக்கு பர்மிஷன் கிடையாது சார். இதுதான் ஒரு ரீசன் சொல்கிறது. இது வந்து சாருடைய சிஎம் சாருடைய தொகுதி பண்ண சார். அவர் வாயால் சொன்னாரா சார், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு மோர் கொடுக்கக்கூடாது, நாங்கள் வேறு எதுவும் தப்பு பண்ணலையா சார்? ஒரு நீர்மோரும் ஒரு தர்பூசணியும் கொடுக்குறேன், இதுக்கு நீங்கள் வந்துட்டு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். ஒரு 1 ஹவர் சார், அதுவா பெருசாக கூட இல்லை. இந்த 1 ஹவருக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேறீங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னு தான் எனக்கு தெரியல. பட் அந்த இடத்துல தான் நம்ம ஆளுங்க துணிஞ்சு எதாவது பண்ண போனால் அடுத்த நிமிஷம் வேறு மாதிரி பண்ணிடுறாங்க. இல்லை தாவேக்கா உங்களுக்கு வந்து திமுக வந்து இடைஞ்சூறு பண்ணுறாங்க 100% அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய அரசியல் கூட்டணியாக அதிமுக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சில முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டுச்சு. ஐயனார் மாதிரியான பத்திரிகையாளர்கள் வெளியே வந்து சொன்னாங்க, ஆமாம் விஜய நேரில் என்கிட்ட சொன்னார் அதிமுகவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக, அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னாங்க. எந்த அடிப்படையில் அதிமுகவோடு தாவேக்கா நிற்கும்? அதிமுக ஒரு 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 மிக மோசமான ஒரு கரப்ஷன் கேஸில் மாட்டின ஒரு கட்சி. இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் வந்து ஊழலில் இருந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஊழலில் கைது செய்யப்பட்ட ஒரு பெண்மணி வந்து ஜெயலலிதா அவங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து அதிமுக கூட்டணி வந்து அவங்க உடனே தலைவர் சொல்லிட்டாரா, எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரா? இல்லை, அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. 10 பேர் சொல்லுவாங்க சார். ஏங்க நீங்கள் அதிமுக பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க, அதிமுக பற்றி நீங்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்கிறேன், அப்புறம் எப்படி வந்து நான் இது வந்து ஏற்றுக்குவாங்க? நீங்கள் ஒரு விமர்சனம் அப்படின்னா ஊழல் அப்படின்னா திமுக அதிமுக ரெண்டையும் தானே வைக்கணும். நீங்கள் அதிமுக பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே சார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, தலைவர் வந்துட்டு தனிச்சு தான் நிற்க போகிறன்றதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கார். ஒன்று. இன்னொன்று, அவர் இனிஷியேட் எடுத்து இந்த பற்றி பேசுகிறோம் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது சார். இவங்களை பற்றி பேசாத எதாவது இருக்குது, அங்கே எதுவுமே இல்லைன்ட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம்ல. ஏங்க திமுகவை விட ஊழல் கட்சியாக அதிமுக மீது பல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. கொடநாடு கொலை வரைக்கும், அதாவது ஜெயலலிதாவினுடைய வீட்டில் நடந்த கொலை வரைக்கும் பல சர்ச்சைகள் உருவாயிருக்கு. அது குறித்து திமுக அரசாங்கம் ஒரு முறையான விசாரணை நடத்தலை அப்படிங்கிறதும் ஒரு குறையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பேசியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் எதுவுமே பேசலையே. அதிமுகவுக்கு சாதகமான விஷயமா தான் நீங்கள் இருக்கீங்களே. சாதகமாக என்ன சொன்னார்? நீங்கள் தான் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே அதிமுகவுக்கு. அதிமுக குறைகளை பேசவே மாட்டேங்கிறீங்களே. அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை சார். என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏன் பிரயோஜனம் இல்லை நினைக்கிறீங்க? அவங்களும் வேணாம்ண்ணே, தலைவர் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு தலைவா படும்போது என்ன நினச்சின்னு உங்களுக்கு தெரியுமில்ல. தலைவரை வந்து ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுன்னா அந்த வேதனைலாம் இருக்கணும்ல சார் அவருக்குள்ள. இருக்காதா அவருக்கு? அப்போ நீங்கள் கூட்டணி கிடையாது, தலைவா படத்துக்கு பழி வாங்க போகிறீங்களா திருப்பி? இப்போ அது தலைவருக்கு தான் தெரியும், தலைவருக்கு தான் தெரியும். தலைவருடைய முடிவு தான் இறுதி முடிவு. இல்லை, உங்களோட பிரதான எதிரியாக நீங்கள் திமுக தான் செட் பண்ணுறீங்க. அவர் ஓப்பனாகவே நம்ம சொல்லிட்டோமே, இந்த மாதிரி வந்து திமுக தான் எங்களுடைய எதிரின்றது ஓப்பனாக அவர் சொல்லிட்டாரு. அப்போ வந்து உதயநிதி வெர்சஸ் வந்து விஜய் அப்படி தலைவர் தான் இப்போ எல்லா இடத்துலையும் பேசிக்கிறது அதுதான். எல்லா இடத்துலையும் பேசிக்கிறது அதுதான். டெப்டி சிஎம் சாரும் வருங்கால சிஎம்க்கு தான் போட்டியாக இருக்க போகுதுன்ட்டு. இப்போ 26 தேர்தல் வந்து கூட்டணி இல்லை அப்படின்னு உறுதியாக அவங்களால சொல்ல முடியுமா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் தனியாக நிற்க தான் விரும்புகிறாருன்றது தெரியும். பாலிடிக்ஸ்னால இது எப்படி போகுதுன்னு தெரியாதுல்ல. இப்போத்தி வரைக்கும் அவருடைய செயல்பாடு தனியாக நிற்கணும் தான். சரி, இப்போ நீங்கள் கூட்டணி சார்ந்த விஷயங்கள் இது குறித்து எந்த விதமான உரையாடலும் வந்து மாவட்ட லெவலில் நடக்கலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களோடையும் ஒரு உரையாடல் நடக்கணுமா இல்லையா? கூட்டணி குறித்து நடக்குது சார், வச்சுருக்காங்க, மீட்டிங் வைக்கிறாங்களா? இல்லை, மீட்டிங் இப்போ மாவட்ட செயலாளர் எல்லாத்தையுமே அப்பாயின்ட் பண்ணுறது இல்லை அவங்களோட உரையாடல் நடக்குது எல்லாமே. அப்படி பார்க்க போனால் ஒரு மாவட்ட செயலாளரையும் தனித்தனியாக சந்தித்து தான் சார் அந்த போஸ்ட்டை கொடுக்குறாரு அவர். அப்போ அவருடைய கேப்பபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சு தான் கொடுக்குறாரு. சரி, இல்லை சார், நீங்கள் நடத்தக்கூடிய கூட்டமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லை ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்லையோ உட்கார வச்சு நீங்கள் நடத்துகிறீங்க. அதுக்கு ஒரு டிக்கெட் போடுறீங்க, அதுக்கு ஒரு QR கோடு போடுறீங்க, உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் அரசியல் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயமா இருக்குது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது ஓப்பனாக இருக்கும், யார் வேணாலும் தொண்டர்கள் போகலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ப்ரெஸ்ஸு உள்ளே போகலாம். நீங்கள் ப்ரெஸ்ஸை விட மாட்டேங்கிறீங்க ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா. அது மட்டும் இல்லாமல் ஒரு QR கோடு வச்சு ஆட்களை வந்து தடுக்கிறீங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஜனநாயகமாக இல்லையே. இது ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது இவங்களுடைய சலசலப்புனால அது டிஸ்டர்ப் ஆகும் 100%. ஓகேங்களா? நான் முதல்ல சொன்னல, ரசிகரோ தொண்டரோ அவங்க மூலியமாக ஒரு டிஸ்டர்ப் ஆகும். அதனால ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். இவங்க தான் வரணும், இத்தனை பேர் தான் அங்கே இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கலாம். அதேமாதிரி நீங்கள் சொன்ன பத்திரிகையாளர்களை விடாமலாம் இல்லை சார், விட்டுறாங்க. நடுவில் அந்த 2ஆம் வருஷம் தான் ஒரு தம்பியை கீழே தள்ளி விட்டாங்க. இதாகிடுச்சு. நானே பேசினேன் அவர்கிட்ட பர்சனலாக, உனக்கு மெடிக்கல் இது ஏதாவது தேவைப்படுதா, நான் வந்து ஒன்று வேணேன், அந்த வெயிலில் கீழே இதானதுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணே அப்படின்னாரு. அது அப்போயே நான் அவர்கிட்ட சாரி கேட்டேன், எங்கள் கட்சி சிறப்பாகவும் என் சார்பாக பர்சனலாக கேட்டேன் அவர்கிட்ட. இருக்க தான் சார் செய்யும். ப்ரெஸ்ஸும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டேஷன் தான் விட்றாங்க. ஓகேங்களா? இது அங்கே இருக்கிறவங்க, அதாவது நீங்கள் தலைவரை விட்டுருங்க,
தலைவரை தாண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்ன இது போடுறாங்க என்னன்றது அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இல்லை அவர் வந்து தொண்டர்கள் சந்திக்கிறது இல்லை, அவர் கட்சி மாவட்ட செயலாளர் பெருசாக சந்திக்கல, வீட்டில் அவங்க அப்பா கூட சந்திக்கல, இது மாதிரி பல பிரச்சனைகள். அது வேணாம் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவருடைய பர்சனல். அது அப்பா பையனுக்கு என்னமோ நமக்கு அது தேவையில்லாத வேலை. ஓகேங்களா? இப்போ எங்கள் அம்மா எனக்கு கூட தான் சண்டை. நான் 3 நாளாக பேசலை சார் அம்மாகிட்ட. அப்போ ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுது, 4 நாள் ஃபோன் அடிக்கிறேன் காலையில், என்னப்பா சாப்பிட்டியா இல்லையான்னு. நாளைக்கே சார் பேசலாம், அப்பா பேசலாம். இல்லை அவர் அரசியலுக்கு வந்தது அவங்க வீட்டில் வரவேற்பு இல்லையா? அவர் 100% வரப்பேரு சார். அவர் வரணும்னு நினச்சதே அப்பா தான் சார். தலைவர் வந்து ஒரு கட்சி தலைவர் ஆக்கணும்னு நினச்சத கனவு அவர் தான். இல்லை அவர் நீங்கள் எஸ்எஸ்சியை தனியாக சந்திச்சு பேசியிருக்கீங்க? இல்லை சார், நான் மாநாடு அப்பா கிட்ட பேசினேன், அம்மா பேசுனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி சந்தித்தேன் சார் கோயிலில், அவ்வளோதான் சார். அது பிறகு நான் சந்திக்கல சார். ஸோ மற்றபடி வந்து குடும்பம் அவர் அரசியலுக்கு வந்து எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு நீங்கள் எதுவுமே கிடையாது சார். இது அவங்க அப்பாவுடைய ட்ரீம். அந்த ட்ரீம் வந்துட்டு நிறைவேறுது. ஏன்னா மாநாட்டில் வந்துட்டு அவர் வரும்போது ஒரு அப்பா என்ன பண்ண அசால்ட்டாக உட்காந்துருக்கலாமா, எந்திரிச்சு நிற்கிறாரு சார். அவர் அம்மாவும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஒரு பூரிப்பு தானே சார். பாலாஜி ஃப்ரெண்டு தான் சார். அவனுக்கே வந்துட்டு தலைவரை மாநாட்டில் பார்க்கும்போது அப்படியே லூஸ் பம்ப்ஸ் வருது. பெற்றவங்க சார் எப்படி இருக்கான் அப்படியே பார்க்குறாங்க ஆச்சரியமாக. அவங்க பார்க்குறாங்க, பக்கத்தில் என்ன பார்க்குறாரு, ஒரு பெரிய விஷயம் தானே சார். ஒரு நடிப்பு உச்சத்தில் இருக்கிறான் நம்ம பையன், அப்படி அது ஒரு சந்தோஷம். அதை தாண்டி ஒரு கட்சிக்கு தலைவன் ஆகிட்டாரு, இப்போ அடுத்தது எலெக்ஷன் சந்திக்க போகிறான்றது பெரிய விஷயம் தானே. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. மும்மொழி கொள்கை, ஹிந்தி கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு ஒரு திணிக்கிற மாதிரி ஒரு புறவாசல் வழியாக இந்தியை திணிக்கிறதுக்கான வேலையை வந்து மத்திய அரசாங்கம் பண்ணுது. இதை எதிர்த்து பலதரப்பட்ட போராட்டங்கள் நடக்குது. ஆளும் கட்சி வந்து பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை வந்து அழிக்கிறாங்க. ஹிந்தி அடிச்சாங்க. ஆமாம், ஹிந்தி அழிச்சு ஹிந்தி நினைச்சிட்டு இங்கிலீஷ் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சார். பார்த்தீங்களா இல்லையா? ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுனே தெரியாமல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கும் தலைவர் விசேஷம். நான் இன்னொரு விஷயம், என்னுடைய பர்சனல், நீங்கள் களத்துக்கே வரலையே. ஹிந்தி மொழிக்கு எதிராக, இந்தி ஆதிக்கம், அதாவது இந்தி திணிப்புக்கு எதிராக தாவேகா வந்து களத்துக்கே வரலையே. தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை சார்பாக நானே சொல்கிறேன் சார். ஒரு விஷயம் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஆர்வம் சார். நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது வந்துட்டு அகங்காரம் சார். அது தேவையே கிடையாது. வீட்டில் கூட பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன விருப்பம் அதை படித்து பார்ப்பறான். நீ இதுதான் பண்ணணும்னு எப்படி சார்? சாப்பாடு விஷயத்திலே நமக்கு ஒரு இது பிடிக்கும் சார். அதை தான் நீயும் சாப்பிடணும்னு சொல்கிறது எப்படி சார் ஒத்துக்க முடியும்? அவனுக்கு என்ன பிடிக்குது அதனை பண்ணுவான். இஷ்டம் இருந்தாலும் சாப்பிட போகிறான், இல்லையா வேணாட்டா வேறு சாப்பிட்டு போகிறான். அதை ஓப்பனாக உடச்சி நீங்கள் ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்கலாமே. தாவேகா வந்து இந்திய எதிர்ப்புக்கு எதுவுமே பண்ணலையே. நீங்கள் வந்து இப்போ திமுகலாம் ஆட்சியை பிடிச்சதே இந்திய எதிர்ப்பு போராட்டம். திருப்பி இதை கேட்கறதுனால சார், இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், ஏன் தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் பண்ணுறேன் சார். போகிறோமா சார்? அவசியம் பண்ணுறேன். இந்திய திணிப்புக்கு எதிராக பண்ணுறேன் சார். நான் பண்ணுறேன் சார். இல்லை, நீங்கள் வந்து கட்சியில் வந்து மெம்பர் தான், நீங்கள் எந்த பொறுப்பில் இல்லை. எப்படி பொறுப்பு இல்லாத எப்படி ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்கல்ல. அப்படி நீங்கள் நீக்கிட்டு போடு சார். போராட்டம் பண்ணுறான், அதை பற்றி என்ன இருக்குது? சரி, இப்போ உங்களுடைய நீங்கள் வந்து மேலிடத்துல பேசினாலே உங்களோட மாவட்ட புசி ஆனந்த் அவர்கிட்டயோ இல்லை வந்து ஆதவர்ஜன்ட்டாவையோ இது வந்து இந்திய எதிர்ப்புக்கான ஒரு போராட்டத்தை தாவேகா கட்டி எழுப்பணும் அப்படிங்கிறது கோரிக்கை நீங்கள் முன் வைக்கலாம்ல. அதை வைக்கிற உங்களுக்கு யார் புசி ஆனந்த் தடையாக இருக்காரா? இல்லை சார், ஒரே ஒரு விஷயம் தான் சார். திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா, பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பொதுச் செயலாளர்னா தொண்டர்களுக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றபடி மாவட்ட செயலாளர் இவர் பாலமாக இருக்கணும் சார். பாலமாக இருக்க மாட்டேங்கிறாரு. தலைவருக்கும் இவங்களுக்கும் நல்ல பாலமாக இருக்கணும், ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது. பள்ளமாக இருக்காரு. இல்லை, அது நான் சொல்லவே இல்லை. ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது சார். அதுதான் என்னுடைய கருத்து. அப்போ ப்ராப்ளமாக என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஜ்லேயும் அவர் ஓடுறாரு ஓடியாரு, அதெல்லாம் பெரிய விஷயம் சார். மேபி அண்ணனுக்கு உடம்பு முடியாமல் இருக்கா என்னென்னலாம் நமக்கு தெரியாது. ஓட்டம் அப்படி ஓடுறாரு, இங்கே ஓடுறாரு, அங்கே ஓடுறாங்க, பார்க்குறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாரு சார். நீங்கள் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் கூட அவருடைய பார்வை ஃபுல்லாக தலைவர் மேலே தான் இருக்கும். தலைவர் என்ன பண்ணுறாரு, தலைவர் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்துனே இருப்பார் சார். இல்லை, கட்சி அப்படிங்கிறது வந்து தளபதிகளால் உருவாக்கப்படுறது ஒரு தலைவர் இருக்கார். தலைவருக்கு கீழே ஒரு பெரிய பட்டாளமே தளபதிகளாக இருப்பாங்க. மாவட்ட செயலாளர் எல்லாருமே ஒரு மாவட்ட கலெக்டருக்கு இணையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த கட்சியவே வந்து முடிவு பண்ணக்கூடிய இடம். ஸோ ஆனால் இங்கே அது மாதிரியான அடுத்த கட்ட தளபதிகள் யாருமே உருவாக்கப்படவே இல்லையே. இப்போ திரு விஜய் அவர்களுக்கு கீழே புசி ஆனந்த் இருக்காரு, அவர் யாரையும் நெருங்க விட மாட்டேங்கிறாருங்கிறீங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு பெரிய தலைவர்களாக ஒரு 10 பேர் இருக்கணுமா இல்லையா? கட்சி வளர்றதுக்கு அதான அடித்தளமாக இருக்கும். அது இல்லாமல் எப்படி கட்சி வளர முடியும்? நீங்கள் ஒருத்தரை காமிச்சே கட்சி வளர்த்தலாம்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை சார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த திருநெல்வேலியில் சஜி அண்ணன் இறந்து விட்டார்ல சார். அன்றைக்கி முதல் நாள் என்ன சார் நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. வண்டியில் ஏறி உட்கார போன தலைவர் இறங்கி இவர்கிட்ட பேசுகிறார் சார் 10 நிமிஷம். அப்போது இவருடைய செயல்பாடுகள் ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கலாம். அதை தாண்டி ரசிகராக இருக்கும்போது இவருக்கு பர்சனலாக அவருக்கு பிடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி பர்சனலாக அவர்கிட்ட வந்து சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாரு, இதாக இருக்குது அதாக இருக்குன்னு சார் ஒரு 10 நிமிஷம் நின்று கேட்குறாரு. ஓகேங்களா? இதை எல்லா மாவட்ட செயலாளர்களும் அவங்கவுங்க ஏரியாவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் சார்,
மாவட்ட செயலாளர்களையே ஒருத்தருடைய செயல்பாடு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கு சார் எனக்கு. டாக்டர் பிரபு தேனின்னு நினைக்கிறேன். அவருடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சும்மா இந்த இதை கொடுக்குறது அது அப்படி இருக்கா சார். ஒரு ரோடு சைடில் இம்மீடியட்டாக ரெடி பண்ணுறாரு. ஒரு மழை பெஞ்சு தான் அந்த இடம் டேஞ்சராக இருக்குது, இம்மீடியட்டாக ரெடி பண்ண. எனக்கு பிடிச்சதுலேயே அந்த பிரபு சாருடைய ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசெண்ட் டேஸாக. இல்லை அது மாதிரி பண்ண சார் எல்லாருமே ஒர்க் பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸான சார் இன்னொன்று நம்ம அவர் பேச விட மாட்டேன்றாரு, அவர் நல்லா இருக்காரு அப்படின்லாம் நம்ம சொல்கிறாங்க சார். புது சார் இவங்க ஏதாவது ஒன்று பண்ண சார். இன்னொன்று அவங்க பண்ணுற விஷயம் தலைவருக்கு தெரியணும் சார். இல்லை அதான் போக மாட்டேங்குது அப்படிங்கிறது. அதுதான் என்ன வழின்னு நமக்கு தெரியல சார். இப்போ நீங்களே சொல்கிறீங்க உங்கள் கட்சிக்குள்ளே கீழே நடக்கிற விஷயம் மேலே போகிறதுக்கான வழியே தெரியல அப்படிங்கிறீங்க. என்ன பண்ண முடியும், நீங்கள் புலம்பிட்டு தான் இருக்கணும். ஆக்சுவலாக என்னென்ன சார், தலைவருக்கு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ரசிகர் சார். ஒரே ஒரு விஷயம் சார், அந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் பண்ணுறாங்க தலைவருக்காக கட்சி சார்பாக பண்ணுறாங்க சார். அது முழுக்கன்னு எனக்கு தெரியணும்னு ஆசை சார். ஏன்னா அவன் 50,000 கடன் வாங்கி பண்ணானா, இல்லை 1,00,000 ரூபா வந்துட்டு நகையை வச்சு பண்ணானா, எப்படி சார் தெரியும்? இப்போ அவங்க வேதனைலாம் அதுதான் சார். எனக்கு ஓப்பனாக இந்த இன்டர்வியூ நான் சொல்கிறேன். எல்லாருமே என்ன சொல்கிறேன், இது தெரியல தலைவருக்கு தெரியணுமே தலைவா அப்படின்னு புலம்புறாங்க. இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற கட்சியிலிருந்து உங்கள் கட்சிக்கு வரக்கூடிய ஆட்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுல தடுக்கப்படுறாங்க. இப்போ வேறு கட்சியில் ஒரு கவுன்சிலராக இருப்பார், ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக இருப்பார், முன்னாள் மாவட்ட செயலாளர் இருப்பார், மாவட்ட செயலாளரோட பையன் கூட இருப்பான். அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுறது கிடையாது, முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒதுக்குற வேலை இருக்கு இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு கட்சியினோட வளர்ச்சியே கிடையாது, அது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி ஆச்சு. ராங் ஸ்ட்ராட்டஜி தான் சார். என்னென்னா அது அவங்க பண்ணக்கூடாது சார். இப்போ ஒரு கட்சியிலேருந்து வெளியே வர்றாங்க, வரும்போதே ஒரு 5,000 பேர் 6,000 பேர் அவங்க கூடயே வந்துடுறாங்க, ட்ராவல் ஆகி வந்துடுறாங்க. அதுக்கு தலைவரே ஸ்டேஜில் சொல்லிட்டாரே சார், அப்படி வரவங்கள நம்ம அரவணைக்கணும் இல்லையா, அவங்களையும் நம்ம கூட சேர்த்துக்கணும் இல்லையான்னு தலைவரே சொல்கிறாரு. நடுவில் ஏன் இந்த வேலை நடக்குதுதான் தெரியல. இந்த வழக்கமாக இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகள்லேயே அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வரும்போது மினிஸ்டர் பதவி முதல் கொண்டு கொடுக்கப்படும். இப்போ அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்து மினிஸ்டர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ திமுகலேருந்து அதிமுகவுக்கு போனவங்களும் இருக்காங்க, மினிஸ்டர் ஆனவங்க இருக்காங்க. அதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது. ஆனால் தாவேகாக்குள்ளே வந்து ஒரு பொறுப்பு கூட வாங்க முடியல, ரெண்டாவது தாவேகாக்குள்ளே வந்து தலைவரை கூட சந்திக்க முடியல. அப்படிங்கும்போது அந்த கட்சி எப்படி வளரும் சார்? வளர்றது எப்படின்னா வளர்ந்துடும். பட் என்ன ஒரே ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா, இவங்க சில விஷயத்தை மாற்றுக்கணும் சார். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அவன் என்ன கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறான்னு தெரியாது, என்னென்னு தெரியாது. அந்த அவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார், தலைவர் பார்த்துனான். தலைவர் பார்த்துனா மீன்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்ற விஷயம் தலைவருக்கு அதுக்கு போய் சேரணும். வேறு எதுவுமே அவன் கேட்கலையா? இல்லை இதுவே ஒரு ரசிகர் மனநிலை தானே. 100% நான் அதுதான் சார், நான் அவருடைய நிலைமையில் தான் சார் பேசுகிறேன். அந்த நிகழ்ச்சி பண்ணார் இல்லைங்களா, அவருடைய நிலைமையில் தான் நான் பேசுகிறேன். நீங்கள் நரேஷ்னு ஒரு நண்பர் சார், மாதவரம், அவர் அவ்வளோ உழைச்சார் சார். நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன், அவ்வளோ உழைப்பார் சார். தலைவர் வந்து அவருக்கு தெரியும், தலைவர் பர்சனலாகவே அவருக்கு தெரியும். அவங்க கோட் படம் வந்து ஷூட் போது இவங்க வீட்டில் தான் சாப்பாடு போயிருக்கு. தலைவரும் நல்லா க்ளோஸாக பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு சார். அவர் இறந்து போயிட்டார் சார். அவங்களுடைய ஒரே ஒரு இது என்ன நினைக்கிறீங்க சார், இந்த தகவல் தலைவர் தெரியணும். இல்லை தலைவருக்கு தகவல் தெரிய மாட்டேங்குது, கட்சிக்குள்ள வந்து சேர வர்றவனும் வர முடியாமல் தடுக்கல் வேலை நடக்குது அப்படிங்கிறீங்க, கட்சியில் முக்கியமான நபர்களும் தலைவரை சந்திக்க முடியல அப்படிங்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து புதுசாக அந்த கட்சிக்குள்ளே வந்து போஸ்டிங் வாங்கக்கூடிய எல்லாரும் கார் டிரைவராக இருந்தவங்களுடைய மகனாக இருக்காரு, தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ராஜேந்திரனுடைய உழைப்பு கொஞ்சம் அந்த அங்கே ஒரே வார்த்தை சார், அங்கே இருக்கிறதுலே உண்மையான விஸ்வாசி அவர் தான் சார். ஏன்னா ராஜேந்திரனை எனக்கு நிலாவே வாழன்னு தெரியும், ஓகேங்களா? அவ்வளோ ஒரு இது. இப்போ நீங்கள் அவர் உதவியாளராக வாட்ச் பண்ணிட்டு வர்றாரு, இப்போ இதை விட அப்போ பயங்கர வாட்சிங்கில் இருப்பார் தலைவர் எதுவாக இருந்தாலும் தலைவர் வாயை திறந்து கூட கேட்க மாட்டார் சார். கண் அசைவில் என்ன தேவை அப்படின்றது ராஜேந்திரனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிக்கு கொடுக்குற தப்பு இல்லைல்ல சார், என்ன இருக்குது? எனக்கு சந்தோஷம் தான் அது. சபரி கொடுத்து சந்தோஷம் தான். ஏன்னா சபரியை எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சு வச்சுங்க தம்பியா, அவர் கொடுத்து சந்தோஷம் தான் எனக்கு. அதில் என்ன இருக்குது? இல்லை நீங்கள் சொல்கிறது என்ன, விசுவாசி கூட இருக்கிறவங்க, பணம் வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குது. ஆனால் கட்சிக்காக உழைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒன்றுமே இல்லை சார், இப்போ போஸ்டிங் கொடுத்துருக்காங்களே சார், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு சார். தலைவர் வாட்ச் பண்ணி தான் இருக்காரு. இது அப்படியே மாறுன்றேன். நீங்கள் பாருங்கள், இந்த அப்படியே மாறலன்னா என் நம்பர் கூட வச்சுக்க, எனக்கு ஃபோன் பண்ணிக்க பேசுங்க. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களா சார், ஒரே ஒரு மன வருத்தம் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த இவ்வளோ தூரத்துக்கு பாலாஜி வளர்ந்துருக்கான்னா அது பாலாஜி உழைப்பு தானே சார், அது டவுட் இல்லையா? எப்படி பார்த்தாலும் என்னையும் ஒரு 100 பேருக்கு தெரியும் சார், ஓகேங்களா? ஒரு 10,000 பேரை வந்து தலைவரை தெரியுது அப்படின்னா 100 பேருக்கு பாலாஜின்னு தெரியும் சார். இது என்னுடைய உழைப்பு, அது அவருடைய உழைப்பு. பாலாஜி வந்துட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் பாலாஜி தான் ஃபோக்கஸ் ஆகிறாரு, நம்ம ஆக மாட்டோம் அப்படின்னு உள்ள டாக்கு சார் போதும், ஓகேங்களா? வேணும்னே நிகழ்ச்சியில் அவாய்ட் பண்ணுறாங்க சார். நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும்? அப்படி பார்க்க போனால் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னடா இவனுங்களை நம்ம வேலையை பார்ப்பேனான்னு போய்க்கலாமே. இவனுங்கெல்லாம் யார் சார்?
இவங்களுக்காக நான் வரவே இல்லையே, இவங்க யாருக்காக நான் வரவே இல்லை. நான் வந்தது விஜய் சாருக்காக மட்டும்தான். எனக்கு தேவை விஜய் சார் மட்டும்தான். நீங்கள் பார்க்க விடுங்க, பார்க்காத போங்க, எனக்கு அது தேவையே கிடையாது. என் உழைப்பு என்னன்றது என்னைக்காக இருந்தாலும் இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சார். பாருங்கள், இந்த இன்டர்வியூ தான் சார் சொல்லியிருக்கேன். நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க சார். அப்போ இவங்களுக்காக தேவை அப்படின்னா நம்ம ஒரு நிகழ்ச்சியில் இருக்கணும். அந்த நிகழ்ச்சியில் பாலாஜி ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆயிடுறாரு, நம்ம ஆகலை அப்படின்னு பேசணும்ல. நீங்கள் ஏதோ ஒன்று பேசணும். அப்படி இருக்கும்போது என்ன சார் சொல்கிறீங்க? நிறைய நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணிடுவாங்க சார். ரெடியாகிற நேரத்துக்கு சொல்லுவாங்க, இல்லை சார் ஒரு மெசேஜ் இந்த மாதிரி விஷயம் சார், நம்ம அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷனில் பார்க்கலாம் சார். அதனால தான் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், நானே தண்ணீர் பந்தல் போட்டேன். உங்களை வந்து தடுக்கிறாங்க, நீங்கள் நிகழ்ச்சிக்கு போக முடியல, இது விஜய் சாருக்கு தெரியுமா? தெரியும் சார். பாலாஜி கமிட்மெண்ட் கொடுத்து பாலாஜியை கட் பண்ணுறாங்க அப்படி ஒரு நாள் பாருங்கள், இது எல்லாமே ஒரு தெரிய வரும் சார். மனக்குமுறல் இல்லை சார். இப்போ எனக்கு என்ன மனக்குமுறல் இருக்கோ அதில் சார் நிகழ்ச்சி நடத்துகிறாங்களே அவங்களுக்கு அதுதானே இருக்கும். அத்தனை மகளிர் வந்து நிற்கிறாங்க வெயிலில், இவங்க வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, ஏன் தெரிய மாட்டேங்குது? நீங்கள் காலையில் வந்து விலையில்லா உணவு போடும்போது ஒருத்தருக்கும் வந்து போடும்போது நீங்கள் சொல்லணும், தலைவர் வந்தால் என்ன பண்ணுவார், தலைவர் வந்தால் என்ன நடக்கும், இது இப்படி இருக்கும். அவர்கிட்ட சஜஷன் கேட்டுக்கணும். தலைவர் வந்தால் என்ன மாடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு நோட்ஸ் இருக்குங்க சார். இப்போ நான் சொல்லி சாதாரண விஷயமா இருக்குது, அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு நீங்கள் விரும்ப போடுங்க, போட்டோ எடுங்க, அவ்வளோதான். போய் என்ன ஆகுது ரிவ்யூஸு? இப்போ அவன் என்ன கேட்குறான், சார் நாளைக்கு பூரியா போகலான்றான். இது ஹோட்டல் ஆகிட்டான். ஒரு கட்சி தலைவரை பற்றி சொல்லணும். நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் சொல்லிடணும் சார். தலைவர் என்ன பண்ண இது ஏற்றிக்கிட்டே இருக்கேன் சார் உங்கள் மைண்டில். இப்போ இன்னி வரைக்கும் நீங்கள் எம்ஜிஆர் சார் சொல்கிறீங்களா சார், இன்னி வரைக்கும் அவர் உயிரோட இருக்கிறாங்க சார், பல கிராமத்தில் நினச்சிக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருந்துச்சு சார், திட்டங்கள் அப்படி இருந்துச்சு. அவரு கூட எடுத்துகிட்டு போனால் அவங்க கூட இருந்தவங்களாம் எடுத்துகிட்டு போனாங்களா இல்லையா தலைவரை பற்றி, அதை தான் இவங்க பண்ணணும்னு நான் சொல்கிறேன் சார். நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக வந்து கட்சிக்குள்ளே வந்து சிக்கல்களை பேசுகிறீங்க, புஷி ஆனந்த் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்காருன்னு சொல்கிறீங்க. இப்படிலாம் சொன்னால் நாளைக்கு உங்களை வந்து கட்சியிலேருந்து மேலிடத்துலேருந்து ஒரு பெரிய நெருக்கடி வராதா உங்களுக்கு? இல்லை எவ்வளவு நெருக்கடி வேணால் வரட்டும் சார். என்னுடைய ஃபுல் இது வந்து தலைவர் நல்லா இருக்கணும். தலைவர் வந்துட்டு இவ்வளவு இதுலேருந்து விட்டுட்டு வெளியே வந்து பப்ளிக்கு சர்வீஸ் பண்ண நினைக்கிறார்ல, என்னுடைய பார்வையில் தலைவர் தான் எனக்கு முக்கியம். அப்போ தலைவருக்கு நேரடியாக முரணாக இருக்கார் புஷி ஆனந்த், அவர் வந்து தப்பு பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தப்பு பண்ணுறாரதை விட வேறு ஒரே ஒரு விஷயம் சார். அதாவது ஒரு விஷயம் நடக்குதா அதை வந்துட்டு சொன்னேன் சார். அதாவது க்ளீனாக சொல்லுங்கள், அவருக்கு ஃபிட்டாக இல்லை அந்த இடத்துக்கு அப்படிங்கிறீங்க. ஃபிட்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து அவர் முதல்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரசிகர் மன்றம், அந்த நற்பணி மன்றம்லாம் ஒர்க் பண்ணார், எல்லாம் ஓகே சார். பட் இப்போ வரும்போது நீங்கள் ஏன் வந்துட்டு ஒரு அடிப்படை தொண்டனுக்கு இருக்கிற பிரச்சனையை ஏன் சொல்ல விட மாட்டேன்றீங்க, ஏன் தலைவருக்கு அதுக்கு போக மாட்டேங்குது? இப்போ என்னுடைய விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன் சார் ஓப்பனாகவே. இது வரைக்கும் நான் எங்கேயும் சொல்ல சார், இங்கே தான் சொன்னேன். என்னென்னு கேட்டிங்கன்னா அது எனக்குள்ளே ரிட்டர்ன் விட்டுட்டேன் சார். நீங்கள் இப்போ ஒரு தொண்டனா என்ன மனக்குமுறல் இருக்குமோ, ஒரு தொண்டனாகவும் நண்பனாக எனக்கு மனக்குமுறல் என்னன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு பாலாஜியை கூப்பிடாதீங்கன்னு ஒரு மாவட்ட செயலாளர்லாம் சொல்கிறாங்கன்னா இது எந்த விஷயம் நியாயம்? பாலாஜியை மட்டும் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்களா? இல்லை சார், ஏன்னா பாலாஜி தான் ஃபோக்கஸ் ஆகிறாரு, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகாமல் நீ எதாவது பண்ணியிருக்கணும்ல. இல்லை, இது உங்களோட தனிப்பட்ட சிக்கலாச்சு. மற்ற கட்சி எல்லாத்தையும் மற்ற கட்சிக்காரங்களா மற்றவங்கள அவர் நல்லா தான் நடத்துறாருன்னு சொல்கிறாங்களான்னு யார்? அவர் புஷி ஆனந்த் அண்ணன் வந்து மற்றவங்களை எப்படி நடத்துகிறாருன்றது நமக்கு தெரியாது சார். நம்ம பிரச்சனைக்கு எனக்கு நேரடியாக வந்த விஷயங்கள் தான் பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அவரே சொல்கிறாரு சார், அவரே ஒரு வாட்டி சொல்லியிருக்காருன்னு எனக்கு தகவல் வந்துச்சு சார். ஏன் நடிகர்லாம் கூப்பிட்டு நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறீங்க? இல்லை, மற்ற மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்க இல்லையா, அந்த பொறுப்பாளர்களுக்கு இது மாதிரியான குமுறல் இருக்கு. இவங்க சொல்கிறாங்க இவரை தாண்டி எதுவும் பண்ண முடியாது சார் அவங்க. இல்லை, அதில் மாவட்டத்தில் ஒருத்தர் நல்லா பாப்புலராக வர்றாரு அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணுறாரு அவர். மேபி இருக்கலாம். நான் அதுதானே சார் சொல்கிறேன், ஒருத்தருடைய உழைப்பு சார். அந்த உழைப்பு யாருக்காக? இப்போ புஷி ஆனந்த் ஒருத்தர் உழைக்கிறார், யாருக்காக? தலைவருக்காக. இதே உழைப்பு தானே சார் அவன் போடுறாரு, அந்த கேரக்டரும் போடுது. அந்த கேரக்டரையே நீங்கள் வந்து தலைவர்கிட்ட சொல்லலை. ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தா ஒரு இழப்பு சார். ஒரு வீட்டில் ஒரு தாவேக்கா தோன்ற என்னுடைய இழப்பு. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த இடத்துல ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, நீங்கள் தான் மெயின் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் அரசியல் இருந்திருக்கீங்க, அரசியல் அனுபவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபைன் டே அந்த இறந்த பொண்ணுடைய ஒய்ஃபு குழந்தைய கூட்டு வந்து இந்த மாதிரி விஷயம் சார், இந்த மாதிரி அதுக்கப்புறம் தலைவராக பார்த்து என்ன சொல்லிட்டு போட்டோமே, அதில் என்ன இருக்குது சார்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதான் சார் நீங்கள் போக முடியும், மூவ் ஆன் பண்ண முடியும். இல்லைன்னு அவர் பாண்டிச்சேரி செக் போஸ்ட் மாதிரி அப்படின்னு இருந்தால் என்ன சார் பண்ண முடியும்? ஏன் பாண்டிச்சேரி செக் போஸ்ட் அப்படிங்க? ஏன்னா அவர் பாண்டிச்சேரினால அப்படி சொன்னேன் சார். சரி, இப்போ இவ்வளோ அவரை குறைன்றதை விட இது தேவையில்லாத விளங்குறாரு. இல்லை, இப்போ உங்களை இவ்வளோ விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, அவர் ஃபோன் போட்டு இப்போ உங்களை கண்டிக்கிறாரு, உங்களை நான் கட்சி விட்டு தூக்க போகிறேன்னு புஷி ஆனந்த் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தூக்கிங்க, தாராளமாக தூக்கிங்க. கட்சி உங்கள் கட்சி இல்லையா, தலைவர் உங்கள் தலைவர் இல்லையா? என்னை கட்சி விட்டு தூக்குனாலும் தலைவனுக்கு உழைக்கிறது தான். அப்போ நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுல்ல, நீங்கள் என்ன பண்ண முடியும்?
இது அழகே கிடையாது சார். தனக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவன் மற்றவனும் உழைக்கிறான்ல, அவனையே நீங்கள் இது பண்ணல, அவனுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்கல? நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லை என்கிட்ட டேரெக்டாக பாலாஜி நீங்கள் வந்துட்டு அந்த கட்சி இதெல்லாம் நடக்குது, நீங்கள் போங்க. நீங்கள் மாவட்ட செயலாளருக்கு ஏன் ஒரு உத்தரவு போடல? நீங்கள் சொன்னதாகவே சொல்கிறாங்க என் காதுபட. ஏன் நடிகர்கள்லாம் வந்து நீங்கள் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றீங்க, தாவேக்கா நிகழ்ச்சிக்கு? இப்போ 2026 நீங்கள் யாரை சிஎம்மாக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களும் விஜய் நடிகர்னு தான் சொல்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் தொழில் நடிப்பு, அதுக்கப்புறம் இதில் வர சார் அவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தானே சார் பாலாஜிக்கு இருக்கான் சார். அவரும் கூட பயணித்தவர் தான், நானும் கூட பயணித்தவர் தான். அப்படி இருக்கும்போது உங்களுடைய எண்ணமும் ஒன்றா இருக்குது. நான் வந்து தலைவரை பார்க்கறதுல சந்திக்கல, உங்களுக்கு என்ன நெருடல் இருக்குது? அதை நான் கேட்குறேன். இல்லை அவர் வந்து அவருக்கு தேவையான ஆட்களை கொண்டு வராரு அப்படிங்கிறீங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. காசெல்லாம் கொடுத்தா வாங்காதீங்க, காசு கொடுத்தாலும் எந்த பொறுப்பும் போடப்படாது அப்படின்லாம் சொல்கிறாரு. நல்ல ஒரு கான்ட்ரவர்சிலாம் வந்துச்சு. அப்போ ஏன் வாயை திறக்கல? அவர் நல்ல அவ்வளோ கான்ட்ரவர்சி வந்துச்சு, வாயை திறக்க வேண்டியதானே? வாயை திறந்து சொல்லி என் மேலே தப்பு இல்லையா அப்படின்னு டேரெக்டாக சொல்லினேன் சார். இல்லை அப்போ மாவட்ட பொறுப்புக்கு காசு வாங்குறாங்கிறீங்களா நீங்கள்? சார் அது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, நமக்கு தேவையில்லாத வேலை. என்னுடைய மனக்குமுறல் இதுதான். அவன் ஒருத்தன் வந்து உழைக்கிறான், என்ன கஷ்டம் சார். 50,000 ரூபா வச்சு தாவேக்கால நிகழ்ச்சி நடத்துறவனு இருக்கிறான், 5 லட்ச ரூபா கொடுத்து நடக்கிறவனு இருக்கிறான் சார். ஆனால் அந்தோடைய பெயின், அந்தோடைய இது வந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னா, இது தலைவருக்கு தெரியலையே. என்கிட்ட சொன்ன அத்தனை பேருடைய இதுதான். நாளைக்கு தலைவரே என்னை கூப்பிட்டு இப்படி பேசுகிறீங்களா கேட்டால் கூட ஆமாம் சார். அதாவது மற்றவங்களுடைய உழைப்பை அவரோட பேர் எழுதிக்கிறாரு புஷி ஆனந்த் அப்படிங்கிறீங்க. அவர் பேர் எழுதிக்கிறது நான் சொல்ல வரல சார். சொன்னல சார் இவர் வெங்கடேசன் சார் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு சார் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு சொன்னால் அவருக்கு வேறு எதுவுமே அவர் தேவையில்லை சார். தலைவர்கிட்ட போயிடுச்சு, தலைவர் கூப்பிட்டு நல்லா பண்ணியிருப்பா, ஓகே முடியும், எவ்வளோ தானே. இல்லை ஹெலிகாப்டரில் வந்தாலும் சரி, ஏரோப்ளைனில் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வசதியாக வந்தாலும் நாங்கள் வந்து யாரையும் அப்படிலாம் கட்சிக்குள்ளே விட்டுற மாட்டோம். இப்போ இது வரைக்கும் வந்தவங்களாம் நடந்தா சார் வந்தாங்க? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்கிறாரு அவர் சைக்கிளில் போனவனுக்கு தான் பதவி, அப்படி போஸ்டர் ஓட்டுறவங்க தான் பதவி அப்படிங்கிறாரு. நான் அதை பற்றி குறையலை சார். இல்லை யூடியூப்பில் பேசின ராஜ்மோகனுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மேபி ராஜ்மோகன் அண்ணன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேடை பேச்சுகளில் அவருடைய ஆளுமை நீங்கள் நிறையா இதில் பார்த்துருப்பீங்க. அதை வச்சு கூட இவருக்கு பிடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த சேலம் இது கூட அவர் தான் தொகுத்து வழங்கினார். அதனால் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா? அதை பற்றி பிரச்சனை இல்லை சார். என்னை தடுத்தாலும் சரி, என்னை தடுக்கணும்னு நினச்சாலும் சரி, ஓகேவா? நான் எதை பற்றி கவலைப்பட மாட்டேன் சார். ஒரு விஷயம் தலைவருக்கு பண்ணுறேன், தலைவர் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சார், நான் நின்று கூட பார்ப்பேன் சார். இல்லை அவர் வீட்டு வாசலில் உட்காருவேன் சார். உட்காந்துட்டு சார் இதை பண்ணியிருக்கேன், இதை பாருங்கள் வட்டமா சார், அவ்வளோதான் என்னுடைய பேச்சாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே இல்லை. எனக்கு நீங்கள் நல்ல போஸ்ட் சார், ஒரு அதிகாரமான போஸ்ட் கொடுங்க, அது தேவையே கிடையாது சார். இப்போ நீங்கள் ஒரு பதவியில் இருந்துட்டீங்கன்னா ப்ரோட்டோக்காலில் வந்துடுவீங்க. நீங்கள் பொதுச் செயலாளரை தாண்டியோ மற்றவங்களை தாண்டியோ உங்களால் போய் தலைவர் பார்க்க முடியாது. இப்போ தாடி பாலாஜி வந்து நண்பராக இருக்கிறனால தான் போன உடனே என் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட். அப்போ அவர் தலைவர், வண்டி விட்டு இறங்க வேண்டிய அவசியம் இருக்குது. வண்டி உள்ளே இருந்தால் வாங்கிக்கலாமா? அவர் வண்டி உள்ளே தான் கொடுங்க பாலாஜி அப்படின்னு வாங்கிக்கலாமா? வண்டி விட்டு இறங்க. அப்போ எனக்கு அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, நான் அவரை மதிக்கிறேன். அவ்வளோதான் சார். பிட்வீன் தொண்டன் டு தலைவன், அவ்வளோதான். நண்பன் டு தலைவன், அவ்வளோதான். நான் மற்றவங்களுடைய இதை தான் சார் சொல்கிறேன். அவங்களாம் எவ்வளோ வேதனைப்படுறாங்க தெரியுமா சார்? நீங்கள் இப்போ தடுத்து நிறுத்திங்க, அதாவது வந்து பாலாஜியை வந்துட்டு எந்த நிகழ்ச்சியும் கூப்பிடாதீங்க, நடிகர்களை எந்த நிகழ்ச்சியும் கூப்பிடாதீங்க அப்படிங்கிறீங்க. சரி ரைட், ஓகே விட்ருங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ நான் தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீர்மோர், நான் அந்த நீர்மோர் இதிலே சொன்னேன், இதுதான் தாபாக்கால என்னுடைய முதல் நிகழ்ச்சின்னே சொல்லியிருக்கேன் இன்டர்வியூவில். நான் இன்வெர்ட் செஞ்ச நிகழ்ச்சி நான் நடத்திட்டு போகிறேன். இத்தனைக்கும் நான் வந்துட்டு நீ 500 ரூபா கொடு, நீ 1000 ரூபா கொடு, நீ 2000 ரூபா கொடு அப்படின்னு இல்லை. அத்தனையும் என்னுடைய பணம் தான், என்னுடைய பணத்தில் நான் பண்ணது தான். எல்லாமே எனக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். 25 பேர் வேலை செய்கிறோம் சார் தலைவருக்காக. நான் சொல்கிறேன்றதுக்காக செய்கிறான் சார். உங்கள் பகுதியில் எங்கள் பகுதியில் சார் அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பசங்க செய்கிறாங்க சார். இப்போ நான் அவனை ஏழனவன் நினைக்க முடியாதுல்ல சார். அப்படியே ஒர்க் பண்ணுறான். யாருக்காக ஒர்க் பண்ணுறான்? தலைவருக்காக ஒர்க் பண்ணுறான். பாலாஜி சொல்கிறான், ஒர்க் பண்ணுறான், ஓகேங்களா? இப்போ இத்தனை பேருக்கு நான் வந்து ஃப்ரீயாக பண்ணுவானா சார்? அவங்களும் நம்ம ஏதோ ஒன்று பண்ண சார். டே நைட் ஒர்க் பண்ணுறான், அவனும் ஏதோ ஒன்று பண்ணோம். 2.5 மாதம் உழைப்பை அசால்ட்டாக நான் விட்டுற முடியாதுல்ல. இவங்க தடுக்கிறாங்க, அவங்க தடுக்கிறாங்கன்ட்டு எப்படி விட முடியும்? பொதுச் செயலாளர் அவருடைய செயல்பாடை மாற்றிக்கணும். இல்லைன்னா நாளடைவில் வந்து இது அப்படியே பிரச்சனை போய்கிட்டே இருக்கு சார். அது கட்சிக்கு நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? 100% நல்லதில்லை. இப்போ கட்சியில் சேர்றவங்களும் சரி, வரவங்களும் சரி சார். இவர் இருக்கார் அபிஷேகனந்தனே, அப்போ இங்கே சேருவோம் அப்படி சரியில்லை சார். தலைவரா எங்கள் உயிரோடு கொடுக்கலாம், அவரும் அப்படி தான் வந்திருப்பார். அப்போ மற்றவனும் உழைக்கிறான்ல, இவருக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க தகவல் சரியா? அது தவறு சார். அவருடைய ஏஜுக்கு அது பெரிய தவறு. தாவேகாவினுடைய மிகப்பெரிய பின்னடைவாக இப்போதைக்கு புஷி ஆனந்த் இருக்கிறாரு. அவர் தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக 100% அவர் மாற்றிக்கணும் சார். அண்ணா அவரை மாற்றிக்கணும்.
ஏன்னா அவர் காதுக்கு அவர் முன்னாடி சொல்கிறாங்களா இல்லையா தெரியாது சார். அவன் கும்பிட்றானுங்க, சொல்ல முடியல, கும்பிட்றானுங்க. சொன்னால் உடனே போஸ்டிங் காலி ஆயிருன்னு பயப்படுறாங்க. ஆயிட்டு போட்டுமே சார், உண்மையை சொல்லிட்டு வெளியே வந்துடு. போஸ்டிங்கெலாம் என்ன வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை எல்லாரும் ஒரு பதவிக்காக தானே வர்றாங்க, அதனால். கரெக்டு சார். அப்படி மானக்கட்டு போய் அந்த பதவியில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒருத்தருக்கு பயந்துக்கிட்டு தேவையே கிடையாது. இருக்கிறது ஓப்பன். தப்பு சார். நாளைக்கு நான் எதாவது தப்பு பண்ணேன்னா தலைவர் என்ன கேட்டார்னா, ஆமாம் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவேனே ஒழிய, ஓகேங்களா? ஆனால் நான் தவறு செய்ய மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா கூட அது தலைவரை பாதிக்கும், என் பொண்ணை பாதிக்கும், எங்கள் அம்மாவை பாதிக்கும், என் தங்கச்சியை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கேன். அதனால் பார்த்து ஒரு ஸ்டெப்பும் நான் பார்த்து வைக்கிறேன் சார். அது என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் அவங்களே சொல்லுவேன், ஒரு சின்ன இது பண்ணிடாதீங்க. விஜய் தலைவருடைய ஃப்ரெண்டு பாலாஜி இருக்கார்ல, அவர் கூட இருக்கிற பசங்க ரொம்ப இதாகிறானுங்க அப்படின்றவானுங்க. நீங்கள் ஒன்று பண்ணால் கூட தலைவர் கெட்டப்படாப்படும். அது பண்ணவே பண்ணாதீங்க. இருக்கிற வரைக்கும் உண்மையாக இருக்க பாருங்கள். இல்லைன்னா இருக்காதீங்க, வந்துருங்க. உங்களுக்கு உங்கள் வேலை இருக்குது, விஜய் டிவி இருக்குது, வந்துருங்க, உங்கள் வேலையை பாருங்கள். அது எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்கிறீங்க? எல்லாத்துக்குமே சொல்கிறேன். கட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் உழைப்பு எல்லாமே இருந்தால், நல்லபடியாக இருந்தால் ஓகே. நீங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட தலைவர் தான் கெட்ட பேர். அதேமாதிரி நம்ம ஆட்கள் சார் ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் விஷயம் சார். போஸ்டரு ஒட்டுறாங்கல்ல சார், எல்லா கட்சியும் தான் ஒட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கட்சிக்கு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குண்ணே சார். இந்த இடுகாட்டு வாசலில் ஒட்டக்கூடாது சார், ஒயின் ஷாப் வாசலில் ஒட்டக்கூடாது, அதுக்கப்புறம் சிறுநீர் கழிக்கிறாங்க அங்கே ஒட்டக்கூடாது சார். ஏன்னா நம்ம கட்சி போஸ்டருக்கே அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இது பண்ணோம் சார். இது தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அது மேலிடத்தில் சொன்னீங்களா? இதில் என் குமரல் சார் சொல்கிறது கேட்கணும்ல சார், சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு இது இருக்கணும்ல. நான் 2 வாட்டியாக பார்த்தேன், அதுக்கப்புறம் ஓகே சார்ட்டு வந்துட்டேன். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நம்ம வேலைன்னா என் தலைவருக்காக நம்ம ஒர்க்கு போய்கிட்டு இருக்குல்ல, அது போயிட்டே இருக்கட்டும், அவ்வளோதானே. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய உட்கட்சியினுடைய சிக்கல்களை பற்றி நிறையா உரையாடினீங்க. அதே மாதிரி தற்கால அரசியல் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை பற்றி ரொம்ப விரிவாக எங்கள்கிட்ட பேசுனீங்க. உங்களுடைய கட்சியினுடைய எதிர்கால திட்டம் என்ன, அதில் உங்களுடைய பங்களிப்பு என்ன, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு விஜய் மேலே என்ன மதிப்பு இருக்குது, அந்த கட்சிக்காக நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது குறித்து ரொம்ப ரொம்ப விரிவாக சொன்னீங்க. கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன செஞ்சால் கட்சியை வளர்க்க முடியுங்கிறது குறித்தும் ரொம்ப விரிவாக சொன்னீங்க. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.